நம்ம எங்க போறோம்? எக் ஹண்ட்டுக்கா? போய் என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ எக் ஹண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்துல வந்து அவன் ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்வைட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு எக் ஹண்ட் இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மார்னிங் ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கியாச்சு. தூங்கி எழுந்து பார்த்தா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவசர அவசரமாக கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸும் ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணி போட்டு கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இனி லஞ்ச் வந்து இது எக் ஹண்ட் முடிச்சுட்டு போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு உங்களுக்கு எக் ஹண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டாங்களா? ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா வின்டர்ல வந்து மரத்துல ஒரு இலை கூட இருக்காது, ரொம்ப மொட்டை மரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு மரம் ஃபுல்லாக க்ரீன் லீவ்ஸு, அதுக்கப்புறமா பூ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. லைட்டாக மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக் ஹண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் வர நேரம் ஒன்று மழை வந்துடுது, இல்லைனா ஈவெண்ட்டே முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் வந்து ஈவெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம், அட்லீஸ்ட் அதோட ஆசைக்காக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வழக்கமாக எக் ஹண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த எக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எக்ஸுக்குள்ளே வந்து கேண்டீஸ் இருக்கும். ஒரு சில எக்ஸுக்குள்ளே மட்டும் கிஃப்ட்டுக்கான ஒரு ஷீட் இருக்கும். அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எக்ஸோட கட் அவுட்டை வந்து 10 இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 10 கட் அவுட் முன்னாடியும் போய் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை கொண்டு வந்து அவங்க கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட் கொடுத்தாங்க, அதாவது கேண்டீஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஃபேமிலிஸ்க்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் தான் லேட் ஆச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு எக்ஸை மட்டும் ஃபைன் பண்ணி பிக்சர்ஸ் எடுத்துட்டு சாக்லேட் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே எடுத்த பிக்சர்ஸை AlphaX 2021 அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு நல்ல மார்னிங் வாக் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் இருக்கிற டைம் ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்தேன். சரி, எக் ஹண்ட் பண்ணுறதை வந்து டோட்டலாக பெரிய வீடியோவாக எடுக்க முடியாதுன்றதுனால ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுத்துட்டு ஆடியோவும் அப்படியே பேசினேன். பட் ஆனால் அதில் வந்து ஆடியோ கேட்காது அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் ஃபுல்லாக பண்ணிட்டேன். அவரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் பாட்டுக்கு தனியாக பேசியிருக்கேன். பட் ஆனால் அதில் ஆடியோவே வரல அப்படின்ட்டு. தனியாக புலம்பியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. சரி விடுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக ஆடியோ கொடுத்துட்ருக்கேன்.
அகைன் நாங்கள் வந்து இன்னொரு எக் ஹண்ட்டுக்கு போக வேண்டி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து லஞ்ச் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் எக்கை மட்டும் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரிப்புக்காக செஞ்ச புளியோதரை மிக்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு லஞ்ச் முடிச்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போய் சிம்பிளாக லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி வெளியே வந்துட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு எக் ஹண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எக் ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்துருச்சு. ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட், ஈஸ்டர் வரைக்கும் ஈஸ்டர் எக் ஹண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட் த இயர் வின்டரில் இல்லாமல் ஃபால் வரைக்கும் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும் வெளியில். கிட்ஸுக்கான ஈவெண்ட்ஸ் இல்லை எல்லாத்துக்கும் காமனான ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் கோவிட்னால எதுவுமே அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இயர் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து வெளியில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே எடுத்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போது எக் ஹண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே போய் எக் ஹண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கை வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பியாக கிளம்பியாச்சு. இனி போயிட்டு தான் கொஞ்ச நேரம் அதை வந்து எக் ஹண்ட் பண்ண வச்சுட்டு அங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா க்ரௌடடாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். மார்னிங் மாதிரி டிலே பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த எக் ஹண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷார்ப்பாக 1 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போவும் 5 minutes லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்கில். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க எக்ஸை. ஆதவோட ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே ஒருத்தங்க எக்ஸை சும்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆதவை பார்த்துட்டு ஆதவுக்கு ஒரு பேக் ஃபுல் ஆஃப் எக்ஸை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆதவ் வந்து அதை பார்த்துட்டு இன்னும் எக்ஸைட் ஆகிட்டான், நமக்கு நிறைய எக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எடுக்கிறது ஆக்சுவலி பெருசு இல்லை. அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி அதில் டிக்கெட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பேக் தான் எக்ஸை கலெக்ட் பண்ணோம். மிச்சம் வந்து 2 பேக் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து எங்களுக்கு 3 பேக் எக்ஸ் ஆயிடுச்சு. அதையெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் தான் ரொம்ப பாடுபட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து எந்த கிஃப்ட் டிக்கெட்டும் கிடைக்கல. பட் இட்ஸ் ஓகே. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கிட்ஸுக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து நடந்த ஈவெண்ட் தான். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் அண்டு சர்ச்சில் வந்து அவங்களுக்கு வர ஃபண்டை வச்சு அவங்களா ஃப்ரீ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் த இயர் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நடக்கும். ஸோ அந்தந்த டேட்ஸ் நம்ம பார்த்து வச்சுட்டு கூகுளில் பார்த்தாலே நமக்கு தெரியும் நியர்பையில் என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த லொக்கேஷனுக்கு அந்த டைமுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். போதுங்கிற அளவுக்கு நிறைய எக்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 3 பேக்ஸ் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஒவ்வொரு எக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் எங்களுக்கு எந்த டிக்கெட்டும் கிடைக்கல. இந்த மாதிரி தான் எல்லாருமே மரத்தடியில் உட்காந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக தனித்தனியாக உட்காந்துட்டு எக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி, சப்போஸ் நம்மளுக்கு அதில் டிக்கெட்டில் வந்து கிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லோ ட்ரக்கில் இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிஃப்ட்ஸை வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குக்கி டெக்கரேட்டிங் அதுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போனோம். குக்கி டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான குக்கி, ஃப்ராஸ்டிங், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பன்னி, குட்டி குட்டி லிட்டில் பன்னீஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, கேரட்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் ஆதவ் டெக்கரேட் பண்ணான்.
அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான வேகன் ரைடு இருந்துச்சு. ஸோ அதில் ஆதவ் வந்து உட்காந்து ஒரு 2 ரவுண்ட் அந்த மாதிரி சுற்றி வந்தாங்க. அதில் போயிட்டு வந்துட்டு அகெயின் நான் இன்னொரு ரவுண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து அக்கம்பெனி பண்ணேன். ஏன்னா அங்கே பேரண்ட்ஸும் போனாங்க. ஸோ அதனால் அவன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் நான் போயிட்டு வந்தேன். இந்த ஸ்டிக்கர் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பபிள் கம்லலாம் கொடுப்பாங்கள்ல, கையிலலாம் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டிக்கர் தான். அதை வந்து ஹோல்ட் பண்ணி அது ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு, ஸ்பாஞ்சில் வாட்டர் இருந்துச்சு, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கையில் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. அது ஆதவ் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்ன வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு கிராஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி பன்னி மாஸ்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆதவ் ஸ்டிக் பண்ணால், அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் டைப் பண்ணுற அந்த டைமை நான் டைப் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் போட்டுட்டு அதையும் போட்டு ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். தென் இன்னொரு டேபிள்லையும் அதே மாதிரி கிராஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.